அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் பல்வேறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் அதிகாரி, மேலாளர், தலைமை மேலாளர், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் மேலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு 213 காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.punjabandsindubank.co.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்ல தான் நம்ம வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் மெனுஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரிக்ரூட்மெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல கீழே வரும்போது இங்க கொடுத்திருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் லேட்டரல் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர்ஸ் இன் JMGS, MMGS, MMGS கிரேட் 3 அண்ட் SMGS 4 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல தான் நம்ம விண்ணப்பிப்பதற்கு இதை பத்திய நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு PDF ஐகான் கொடுத்திருக்காங்க. இந்த PDF ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தான் இந்த முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர்ஸ் இன் JMG, அதாவது அதிகாரி மேலாளர், தலைமை மேலாளர், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் மேலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முக்கியமாக தேதி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் தொடங்கும் நாள் 31/8/2024. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/9/2024. அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வேகன்சி இருக்கிறது அப்படிங்கறத டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபீசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆபீசர் ராஜ்யசபா, ஆபீசர் ஹியூமன் ரிசோர்ஸ், ஆபீசர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஆபீசர் சைபர் செக்யூரிட்டி, மேனேஜர் அக்கவுண்டன்ட், மேனேஜர் கிரெடிட், மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற முழு தகவல்களுமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 213 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அப்புறம் இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தலைமை மேலாளர், மூத்த மேலாளர் பணியிடங்களுக்கு BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் மேலாளர் பணியிடங்களுக்கு MBA, PGDM, PGDBM பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு அதிகாரி பணியிடங்களுக்கு 20 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேலாளர் பணியிடங்களுக்கு 25 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். மூத்த மேலாளர் பணியிடங்களுக்கு 25 முதல் 38 வயதுக்குள் இருக்க வேண்டும். தலைமை மேலாளர் பணியிடங்களுக்கு 28 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். இவ்வாறு வயது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகுதியான போஸ்டுக்கு என்ன வயது வரம்பு, என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. முழு தகவல்களுமே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 850. SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த நோட்டிபிகேஷன் ஒரு வாட்டி கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முழு தகவல்களும் தெரிய வரும். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த போட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டன், டிக்ளரேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதோட ஸ்கேனிங் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் எவ்வளவு சைஸுக்குள்ளாடி இருக்கணும், தம் இம்ப்ரெஷன் எவ்வளவு சைஸுக்குள்ளாடி இருக்கணும் அப்படிங்கிற முழு கைட்லைன்ஸும் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபார் SC ST OBC EWS PWD ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரிக்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரிக்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு, OBC கேண்டிடேட் அந்த விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 31/8/2024. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/9/2024. லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன் 30/9/2024. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் 31/8/2024 முதல் 15/9/2024 வரை இந்த மாதிரி டேட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதுல அப்ளை பண்றதுக்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல 6 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பேசிக் இன்ஃபோ, அப்புறம் போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட், டீடைல்ஸ், ப்ரீவியூ, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பேமெண்ட். பேசிக் இன்ஃபர்மேஷன்ல
ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் போன்ற டீடைல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எல்லாமே கேக்குறாங்க. இமெயில் ஐடி போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்மேட்ல உங்க போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சரை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் டீடைல்ஸ் எல்லாமே கல்வி தகுதி விவரங்கள் மற்றுள்ள பிற தகுதி விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ணணும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷன் ஒன்று ரெடி ஆகும். உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் ஆகும். ஃபைனலா உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணணும். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 850, ஜெனரல் கேட்டகரிக்கு, SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 ஆன்லைன் வழியாக செலுத்தி உங்க ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு மெயில் அல்லது SMS வழியாக கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்ல, திருப்பி இந்த பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு லாகின் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ண முடியாட்டா கூட திருப்பி நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்திருக்காங்க ஃபார் எடிட்டிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட், இ-ரிசிப்ட், பிரிண்ட் அப்ளிகேஷன். அதுக்காக நீங்க லாகின் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SMS வழியாகவும் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சென்ட் பண்ணுவாங்க, இமெயில் வழியாகவும் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோடை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். எப்ப வேணாலும் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா எடிட் பண்ணலாம். ஃபீ பேமெண்ட் பண்றதுக்காகவும் நீங்க லாகின் பண்ணி ஃபீ பேமெண்ட் பண்ணலாம். ஃபீ பேமெண்ட் பண்றதுக்காக 31/8/2024 முதல் 15/9/2024 வரை உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுக்கக்கூடிய லாஸ்ட் டேட் 30/9/2024. ஆகவே பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் வெளியிடப்பட்டுள்ள வேலை வாய்ப்புக்கு தகுதியான நபர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.